தென் யூபிஏ கவர்மெண்ட் அவர்கள் வகுத்தது தானே இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதைத்தான் மோடி அவர்களும் கேட்கிறாரு அப்படின்றாரு. வணக்கம். சாருக்கு அடிப்படை புரிதலே கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. இது வந்து யூபிஏ அரசாங்கம் வந்து வகுத்தது இல்லை, மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிறது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்கிற ஒரு விஷயம். ஓகே, நம்ம வந்து இப்போ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத எப்படி செய்வாங்கன்னா, அதுக்காக ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து மத்திய அரசாங்கம் போடுவாங்க. அந்த கமிஷன் வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளிஸ் சட்டப்பேரவைகளில் ப்ரெசென்ட் பண்ணப்படும். இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிற அந்த அவங்க எடுக்கிற முடிவை வந்து எந்த ஒரு நபரும் எந்த மாநிலமும் ஈவன் சென்டர் கூட அதை வந்து ஒரு கோர்ட்டில் போய் அதை கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இந்த சமயத்தில் ரேஸ் பண்ணது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு தெரியும் இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு. இப்போ இருக்கிற ஒன்றிய அரசோட ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு தெரியும். அவங்களுக்கும் இந்த கன்சல்டேட்டிவ் டிசிஷன் மேக்கிங், அதாவது எல்லாரையும் கேட்டு எல்லாரோட கருத்தையும் கேட்டு ஒரு கன்சென்சஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக வராத ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லாஸ் ஆகட்டும், அதாவது விவசாய சட்டங்களாக இருக்கட்டும், இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்களே என்இபி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கல்விங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க மட்டும் ஒரு பாலிசியை வந்து டிவைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மாநில அரசாங்கங்கள் வந்து கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அவங்க மேலே திணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்டேட்டிவ் டிசிஷன் மேக்கிங்க்கும் நம்ம ஒன்றிய அரசுக்கும் ரொம்ப தூரம். அதனால் இப்பயே நம்ம பேசிடுறது, ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறோம். நம்ம மட்டும் இல்லை, நான் தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் இருக்கிற தென் மாநிலங்கள், அதாவது நம்ம சவுத்தில் இருக்கிற மற்ற மாநிலங்கள், அது மட்டும் இல்லை, நீங்கள் நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸும் இதில் வந்து ரொம்ப லூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வட மாநிலங்களில் சின்ன மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, ஹரியானா, பஞ்சாப், அந்த மாதிரி மாநிலங்களும் இதனால் ரொம்பவும் பாதிக்கப்பட போகிறாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்ஸ், யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இவங்களோட பிரதிநிதித்துவம் தான் இந்த என்டையர் எக்ஸசைஸில் கூடும். அதனால் என்ன ஆகும்னா, ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரே பாதிக்கப்படும். நீங்கள் நம்ம எம்பிஸ் வந்து எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோன்னா அவங்க வந்து அவங்களோட கான்ஸ்டிடியூவன்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் இல்லை, அவங்க இந்த மாநிலத்தோட ரெப்ரசன்டேட்டிவ். இங்கே இருக்கிற மக்களோட குறைகள் என்ன, இந்த மக்களோட கன்சர்ன்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவங்க. இப்போ நம்மளோட எம்பிஸ் குறைஞ்சிட்டாங்கன்னா அந்தந்த கான்ஸ்டிடியூவன்சி மட்டும் பாதிக்கப்படாது, நம்ம என்டையர் மாநிலமே, நம்மளோட குரல் வந்து அந்த வலு வந்து பாராளுமன்றத்தில் குறைஞ்சு போயிடும். அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டான நேரத்தில் நமது முதல்வர் அவர்கள் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ்ல இதை கொண்டு போறாங்க. ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டியிருக்கிறாங்க. இதுல வந்து எல்லாரோட கருத்தும் வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகிறாங்க. திரு அமித்ஷா அவர்களும் மத்திய அரசாங்கமும் இதை எப்படி அணுகணும்னா, அவங்களும் இதே மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாரோட கருத்தும் தான் கேட்கணுமே தவிர, இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு போகிற வாக்கில் அவர் சொல்கிறது என்னன்னு கூட ஒரு கிளாரிட்டி இல்லாத சொல்லிட்டு போகிறது வந்து இது கரெக்டான அணுகுமுறை இல்லை. அதாவது சகோதரி பேசுகிறதுல வந்து எனக்கு சில தயக்கங்கள் இருக்குது. அது அவங்க தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். அதாவது அவங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க, இந்த முடிவை மத்திய அரசு எடுக்க போவதில்லை, இதற்கென்று ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கமிட்டி உருவாக்கப்பட போகிறது, அந்த சட்டப்பூர்வமான அமைப்பு தான் இந்த முடிவை எடுக்க போகிறது, அதனால அந்த கமிட்டியின் முடிவு தான் இறுதியானது, அதிலே மத்திய அரசு கூட தலையிட முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதை ஏன் மத்திய அரசின் மீது இதை நீங்க வந்து திணிக்க பாக்குறீங்க? ஒரு விஷயம் என்னோட இதை முடிச்சிட விளக்கம் அவங்க சொல்லட்டும். ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே ரெண்டாவது விஷயம், நாடாளுமன்றத்திலயும் அவை தலைவர் வந்து ரெப்ரசன்டேஷனை வந்து அவங்க டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப
அதிகமான மாநிலங்கள்ல பாஜக தான் ஆளுகிறது. எகெயின் இதற்கு முன்பு முக்கியமான பதவிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழுவுல எப்படி ஒரு ஜனநாயக ரீதியான பிரதிநிதித்துவம் இல்லையோ அதே மாதிரிதான் இது மாறும் என்கின்ற ஐயம் இருக்கு. எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள்? நீங்க எப்படி ஜனநாயக பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறீங்க? அதிக மாநிலங்கள் ஜனாதிபதி ஆட்சியா நடக்கிறது. லட்சுமி மேம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நான் லட்சுமி மேடத்துக்கு நான் சொல்றேன் இன்னொரு கேள்வி. நீங்க கேட்டிங்க அவங்க பதில் தேசிய கல்விக் கொள்கையை பத்தி சொல்றாங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்ணிறேன் சார். நீங்க இல்ல ரெண்டாவது கேள்வி சொல்லுங்க. ரெண்டு டவுட் சார் நீங்க இல்ல ரெண்டாவது சொல்லுங்க. இன்னொரு சுருக்கமா சொல்றேன். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க. எலெக்ஷன் இல்ல தேசிய கல்விக் கொள்கை ராஜீவ் காந்தி ஏற்படுத்தினாரு 1986ல. எந்த மாநிலத்தை கேட்டு ஏற்படுத்தினாரு? சார் ப்ளீஸ் வெயிட். லட்சுமி மேம் நான் ரிமோட்ல இருக்கிறேன் சார். உங்க முகத்தை என்னால பார்க்க முடியாது. நீங்க கூட கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து இண்டிபெண்டண்டா அவங்களோட டிசிஷன்ஸ் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம இன்னையோட நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டண்டாக ஆக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷனரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ஒரு 3 மெம்பர் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணணும். அதாவது பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இந்த 3 பேர் குழு தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஆனால் இன்னைக்கு அந்த ஆர்டரையே மாற்றிட்டு ஒரு பயஸ்டா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, அதாவது ஹோம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல். அவங்க யாரை கை கட்டுறாங்களோ அவங்க தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ உங்களோட நீங்கள் அந்த ஒரு கமிஷன் வந்து பிஜேபி அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ண போகுதுன்னா அது எப்படி ஒரு பயஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கும், அவங்களோட டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 10-11 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த புதுசா இவங்க அமைக்க போற இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் மட்டும் அட்டானமஸா செயல்பட போகுது அப்படிங்கிற அதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா நாங்களும் மக்களும் நம்புறதுக்கு தயாரா இல்லை. இந்த கமிஷன் அமைக்கப்பட்டு இரண்டாவது நீங்க சொன்னீங்க தேசிய கல்விக் கொள்கையை பத்தி. தேசிய கல்விக் கொள்கையை பத்தி சொன்னாங்க. அதுல வந்து எல்லாரையும் கேட்டா முடிவு எடுத்தீங்கிறாங்க. 1986ல ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள் கல்விக் கொள்கையை உருவாக்குனாரு. தேசிய கல்விக் கொள்கை அது எத்தனை மாநிலங்களை கலந்து ஆலோசித்து உருவாக்குனாங்க, எத்தனை அரசியல் கட்சிகளை கேட்டாங்க. அதாவது இவங்க அதே மாதிரி இவங்க ஆட்சி காலத்தை எலெக்ஷன் கமிஷனர் பட்ட பாடுகள் எல்லாம் தெரியாதா? எமர்ஜென்சி காலத்திலையும் இந்திரா காந்தி காலத்திலையும் ராஜீவ் காந்தி காலத்திலையும். அதனால காங்கிரஸ் இதை பேசுறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. எலெக்ஷன் கமிஷனை கைப்பாவையா பயன்படுத்துறது காங்கிரஸ். இந்த எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன்ங்கிறது வந்து 76, அதாவது எமர்ஜென்சிக்கு முன்னாடி வரைக்கும் அது ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது கன்கரண்ட் லிஸ்ட்ல மூவ் பண்ணப்பட்டது. திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து ஒரு சென்டர்ல ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதை வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கான எல்லா உரிமைகளும் எல்லா ஸ்டேட்டுக்கும் இருந்தது. நம்ம எப்பவுமே தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் பாலிசி தான் ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் எல்லா விஷயங்களையும், எஸ்பெஷலி ஸ்கூல் எஜுகேஷன்ல. ஸோ அதை வந்து ராஜீவ்காந்தி தடுத்து நிறுத்தலையே. உங்களுக்கு நாங்கள் மத்திய நிதியை கொடுக்க மாட்டோம், நீங்க 2 எஜுகேஷன் பாலிசி நாங்கள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்னைக்காவது ஏதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கா? ஓகே, ஹிந்தி கட்டாயமா இருந்ததா இல்லையா மேடம்? அந்த பாலிசில ஹிந்தி கட்டாயமாக இருந்ததா இல்லையா? ஆம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது தமிழ்நாட்டுல ஹிந்தி சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம பிரதிநிதித்துவத்தை பத்தியும் தொகுதி மறுசீரமைப்பு பத்தியும் பேசுவோம். மக்கள் தொகை அடிப்படையில ஹிந்தி கட்டாயமாக இருந்தது. 3 மொழி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி கட்டாய பாடமாக இருந்தது. சார் நீங்க வேற டாபிக் ஹிந்தி கட்டாய பாடமாக இருந்தது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கட்டாய பாடமா இருந்தது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து தமிழ் சொல்லி கொடுக்கலங்கற. நீங்க தமிழர் தானே? தமிழரா இருந்தா நீங்க முதல்ல என்ன கேட்கணும்னா சிபிஎஸ்இ போய் எங்க மாநிலத்துல நடக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஏன் தமிழ் சொல்லி கொடுக்கலன்னு போய் அவங்கள முதல்ல கேளுங்க. நீங்க தமிழர் தானே? அதான் உங்களை கேக்குறேன் மேடம். நீங்க ஆட்சியில இருந்தப்ப பண்ணல, நாங்க பண்ணிருக்கோம். தமிழ் கட்டாய பாடமாக்கி இருக்கோம், தமிழ் பயிற்று மொழி ஆக்கி இருக்கோம். தமிழ்நாட்டுல தமிழ் படிக்காம படிக்க முடியாதுங்கிற நிலையை நாங்க உருவாக்கி இருக்கோம். நீங்க ஹிந்தி கட்டாயம்னு சொன்ன உங்களுக்கு கல்விக் கொள்கையை பத்தி பேச காங்கிரஸுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. சார் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா? பிரெஞ்சு படிக்கிறாங்க, சமஸ்கிருதம் படிக்கிறாங்க. கேந்திர வித்யாலயால போய் பாருங்க, சமஸ்கிருதம் படிக்கிறாங்க, செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிக்கிறாங்க. தமிழ் கற்பிக்கிறதுக்கு டீச்சரே இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டிஐல ரெஸ்பான்ஸே வந்திருக்கு.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.